வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. யோர் நெக்ஸ்ட் 5 மூவ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக சீரியஸாக புக் ஸ்டடி பண்ணிக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இது 3வது வீடியோ. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ரோல் சூட் ஆகும். டிஸ்கவர் வாட் ரோல் சூட்ஸ் யூ பெஸ்ட். ரோல் அப்படின்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிறது ஒரு ரோல், அந்த பிஸ்னஸில் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு ரோல், எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒரு ரோல். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ரோல்ஸ் இருக்குது. இந்த ரோல்ஸில் நாம் எந்த விதமான ரோலை நாம் எடுக்கணும், நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே ஒரே விதமான கோல்ஸ் இருக்காது, எல்லாருக்குமே ஒரே விதமான எண்ணம் இருக்காது. எல்லாருமே ஒரு கம்பெனியினுடைய முதலாளி ஆகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் கோல்ஸும் விருப்பங்களும் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியா ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்கு, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரோல்ஸை நாம ஏன் முன்கூட்டியே சூஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த கேள்விக்கான காரணத்தையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் முதல்ல நாம பார்த்துடலாம். முதலாவது ரீசன் என்ன அப்படின்னா, யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ரோல். ஒரு ரோல் இருக்குன்னா அதுக்கு நீங்க முன்கூட்டியே உங்களை தயார்படுத்திக்கலாம். இப்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப், தொழில் முனைவோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான ஒரு வழி. அதில் சில போராட்டங்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்யும். இதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு என்ன சேலஞ்சஸ் வருதோ அதற்கு என்ன தயார்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். ஆனால் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன் அல்லது ஒரு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ரோலை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதற்கு முன்கூட்டியே தயாராகணும், மனதளவில் தயாராகணும், என்னுடைய சிச்சுவேஷனை தயார்படுத்தணும், பொருளாதார ரீதியாக நான் தயாராகணும். இத்தனை விஷயங்களை முன்கூட்டியே நான் ப்ரிப்பேர் ஆகணும்னா நான் என்னவா ஆக போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரெண்டாவது ரீசன், த பிஸியர் யூ ஆர் த மோர் ஆர்கனைஸ்ட் யூ வில் நீட் டு பி. இப்போ உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியாக இருக்க போகுது, அல்லது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுங்கிறது ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பிஸியாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை சரியாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களுடைய அந்த ரோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாலிடேஸில், அதாவது லீவு நாட்களில் ஒர்க் பண்ணால் போதுமா? இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கரண்ட் ஜாப் அல்லது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வேலை அல்லது தொழில் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணுமா? இல்லை நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி பார்ட் டைமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம நினைக்கிற அந்த விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் முன்கூட்டியே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக புகழ்பெற்ற அர்னால்ட் ஸ்வாசனகர், பாடி பில்டர், ஹாலிவுட் ஸ்டார் அண்ட் கவர்னராக இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரை எப்படி ஷேப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் அவர் ஜிம்முக்கு போயிட்டு பாடி பில்டிங் ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட்டை சரியாக மெயின்டைன் பண்ணுறது, இதையும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அதோடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது இல்லைங்களா? சில ஜிம்ஸில் போயிட்டு பர்சனல் ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நடிகன் ஆகணும், ஹாலிவுட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால ஆக்டிங் கிளாஸுக்கும் போக ஆரம்பித்து அதையும் சைடில் லேர்ன் பண்ணிக்கிட்டே போனார். அதோடு இன்னொரு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப்லேயும் இருந்தார். இது அர்னால்டோட டெய்லி ருட்டீன். ஒவ்வொரு நாளுமே இந்த அத்தனை விஷயங்களையும் அர்னால்ட் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் பாடி பில்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டாராகவும் அவரால் டெவலப் ஆக முடிஞ்சது. ஸோ நான் ஒரு பாடி பில்டர் ஆக போகிறேன், நான் ஒரு ஆக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறது அவருடைய ரோல். அவர் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இவர் பார்த்த விஷயங்களை பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க்கிங், 2 பார்ட் டைம் ஜாப். அப்படிங்கிறப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரோலை செலக்ட் பண்ணலை. அது அவர் டெம்பரவரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவருடைய இலக்குகள் அடைகிறதுக்கு போதுமான பணத்தை புரட்டுறதுக்கான ஒரு டெம்பரவரியான ஜாப். அது 2 பார்ட் டைம் ஜாப் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி அப்படின்னும் அந்த ரோலையும் அவர் செலக்ட் பண்ணல. அதுவும் பணத்துக்காக தான் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பணத்துக்காக பண்ணுறீங்களா அல்லது உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுடைய தற்காலிகமான தேவைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ரோல் என்னங்கிறத நீங்கள் முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய கெரியரை நீங்கள் ஷேப் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோல்ஸ் என்னங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கான சில ரோல்ஸை பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐடியாஸ்க்காக கொடுக்கப்பட்ட ரோல்ஸ். உங்களுக்கான ரோல்ஸ் வந்து இதில் வரலாம், வராமையும் போகலாம். ஸோ உங்களுடைய ரோலுக்கான கேட்டகரி எக்ஸாக்ட் ரோல் என்னங்கிறத ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. நான் அதை திரும்பவும் சொல்லிக்கிறேன். சரி, அதை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? இன்வென்டர், ஒரு புது விஷயத்தை, ஒரு புது கான்செப்டை நாம் உருவாக்குறது, கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது ஆண்டர்ப்ரனர், தொழில் முனைவோர். மூன்றாவது இன்ட்ராப்ரனர். இந்த ஆண்டர்ப்ரனருக்கும் இன்ட்ராப்ரனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது இது வந்து இன்னோவேட்டிவாக இருக்கும், ஆம்பிஷியஸாக இருக்கும். இது வந்து லீடர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுவான குணங்கள் பொருந்தும். ஆனால் இது எங்கே வேறுபடும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை, ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவர் பேர் வந்து தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரனர். ஆனால் இதுவே ஆரம்பித்த ஏற்கனவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலில், ஒரு பிஸ்னஸில் நாம் ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஹையர் லெவல் எம்ப்ளாயாக இருந்துக்கிட்டு அந்த கம்பெனி மேலும் மேலும் டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ரோலுக்கு பேர் இன்ட்ராப்ரனர். அடுத்த சில ரோல்ஸ் என்ன அப்படின்னா, சிஇஓ அல்லது ஃபவுண்டர், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு ஸ்டார்ட் அப் அல்லது ஒரு லார்ஜ் கம்பெனி, இதை வந்து உருவாக்குற ஒரு ஃபவுண்டர். இதெல்லாம் வந்து ஒரு சில ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சப்போர்ட் டீம். சப்போர்ட் டீம்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அல்லது மார்க்கெட்டிங் ரீசோர்ஸஸை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது. நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஃப்ரீலான்சர்ஸாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸோட ஒரு ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் விளம்பரப்படுத்துறதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அல்லது விளம்பரத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் வரும். அடுத்தது சோலோப்ரனர். யாரு கூட எந்த விதமான கூட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தானே ஒரு தொழிலை தொடங்கி கொண்டுட்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சோலோப்ரனர். அடுத்தது இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், யூடியூப்லேயோ பாட்காஸ்ட்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு இன்ஃப்ளூயன்சராக, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர் வேறு, இன்ஃப்ளூயன்சர் வேறு. ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா அவர் வந்து ஒரு கண்டென்ட்டை, ஒரு வீடியோவை மேக் பண்ணுவார். ஸோ அது யார் வேணாலும் பண்ண முடியும். பட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அவரும் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவார், பட் அதை தாண்டி ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பதிப்பார். ஸோ அதை தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்னைக்கு அது ரோல். இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசோர்ஸஸாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளமாக இருந்தப்போ அதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து போனாங்களோ அவங்க ஒரு பெரிய ஆளாக வந்தாங்க. எந்தெந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் வந்துச்சோ, ஒரு காலகட்டத்தில் மெஷின்ஸ் வந்துச்சு. ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் வந்து ரைஸ் ஆச்சோ, எதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளமாக தோன்றுச்சோ அந்த தொழிலில் ஈடுபட்டவங்க பெரிய ஆளானாங்க. இன்றைக்கி இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு வளமாக மாறி இருக்குது. அதில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் இன்றைக்கி பெரிய ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதும் ஒரு ரோல் தான். இதை தாண்டி நான் வந்து ஒரு ஆக்டராக போகிறேன், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க போகிறேன். ஸோ அது எந்த துறையில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் என்னங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான முதல் படி என்ன அப்படின்னா, நீங்கள் என்னவா ஆகணுங்கிறத தீர்மானிக்கிறது. அதை பண்ணுனா நீங்கள் உங்களுடைய சக்ஸஸில் 1% அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த பதிவை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ மூலமாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுடைய கெரியரை ஷேப் பண்ணுறதுக்கான ஐடியாஸ், இன்புட்ஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.